கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தரே தெய்வம், அவரே நம்பிக்கை. Glory to God. இன்று உங்களோடு தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 138:3. நான் அதை வாசிக்கிறேன். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் விதமாக எழுதுகிறான். நான் கூப்பிடுகிறேன். என் வாழ்க்கையிலே தோல்விகள் வரும்பொழுது, சஞ்சலங்கள் வரும்பொழுது, கவலைகள் வரும்பொழுது நான் கூப்பிடுகிறேன். நீரோ எனக்கு மறு உத்தரவு அருளுகிறேன். ஆகவே நான் தைரியமாக இருக்கிறேன். இன்று பாருங்கள் பிரியமானவர்களே, வாழ்க்கையிலே பயம் என்று ஒன்று எல்லாருடைய குடும்பங்களிலுமே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பயம் வேதனை உள்ளது. பயம் வரும் பொழுது நான் நம்பிக்கையை இழந்து விடுகிறோம். நம்பிக்கையை இழக்கும் பொழுது தைரியம் குறைந்து போகிறது. வியாபாரத்திலே தோல்வி வரும் பொழுது தைரியமாக அதை சந்திக்க பயப்படுகிறோம். பரீட்சையிலே தோல்வி வரும் பொழுது பயப்படுகிறோம். வியாதிகள் வரும் பொழுது பயப்படுகிறோம். நாளை என்ன நடக்கும்? நாளை நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இன்று நன்றாய் இருக்கிறோம். காரியங்களை பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சந்ததி எப்படி வாழ்வார்கள்? யார் அவர்களுக்கு உதவி செய்வார்கள்? அவர்களை குறித்து பயம், பெரியவர்களை குறித்து பயம், காலங்களை குறித்து பயம், சமுதாயத்தை குறித்து பயம். எல்லா பயங்களும் ஒரு மனிதனை சூழ்ந்திருக்கும் பொழுது அவன் சமாதானத்தை இழந்து போகிறான், சந்தோஷத்தை இழந்து போகிறான். ஒரு சிறையிருப்பு, ஆத்மா எப்பொழுதும் சிறையில் வைத்திருக்கிற சிறையின் அனுபவம், வேதனையின் அனுபவம், கஷ்டத்தின் அனுபவம். சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சிரிப்பில்லை, கவலை ஓங்கி இருக்கிறது. யார் இதிலிருந்து விடுதலை செய்வது? கர்த்தருடைய வார்த்தை ஒன்றே நம்மை விடுதலையாக்கும். மறு உத்தரவு ஒன்றே நம்மளை விடுதலையாக்க முடியும். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே அநேக இடங்களிலே பழைய வீடுகளை இடித்து புதிய வீடுகளை கட்டுகிறார்கள். அழகாக நேர்த்தியாய் கட்டுகிறார்கள். அப்படித்தான் நாமும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு என்னெல்லாம் நம்முடைய ஆத்துமாவிலே பழைய பயங்கள் இருக்கிறதோ அந்த பயங்களை இடித்து போட்டுவிட்டு, தகர்த்து போட்டுவிட்டு, தேவனுடைய வார்த்தையினாலே நம் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கட்ட வேண்டும். பிரியமானவர்களே, அதுதான் வாழ்க்கை. ஏதோ ஒரு வாழ்க்கை அல்ல, அனுதினமும் மகிழ்ச்சியோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை, சந்தோஷத்தோடு இருக்கிற வாழ்க்கை, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிற வாழ்க்கையை நாம வாழ வேண்டும். அதற்கு தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை மறு உத்தரவை நாம் பெற்றுக்கொள்வோமானால், அந்த வார்த்தை வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவரிடத்திலிருந்து அந்த வார்த்தை வரும்பொழுது அந்த வார்த்தை நமக்கு பாதுகாப்பலை தரும். அது சொன்னதை செய்து முடிக்கும். அது எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை அழித்து தீர்க்கும். அது நமக்கு யுத்தத்தை நடத்தும். அது ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் மாறுவதில்லை. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை அது அப்படியே நடந்து முடிக்கும். வேதாகமத்திலே யோசுவா என்ற ஒரு மனிதனை பார்க்கிறோம். யோசுவா 1 அதிகாரம் 5-6 வசனங்களிலே கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது. யோசுவா, பயப்படாதே, நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆகவே நீ இந்த ஜனங்களை கொண்டு போய் அந்த இஸ்ரவேல் தேசத்தை உம்முடைய ஜனங்களுக்கு நீ பங்கிட்டு கொடுப்பாய் என்று சொல்லி அவர் ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகிறார். பாருங்கள், யோசுவாவுடைய வாழ்க்கையை எண்ணி பாருங்கள். ஒரு வாலிபன், மோசே
ஒரு ராஜாவின் ராஜகுமாரத்தினுடைய மகனாய் பெற்றெடுக்கப்பட்டு எய்திய சகல கலைகளிலும் அவன் வல்லவனாக வளர்க்கப்பட்டு சாதுரிய ஞானத்தோடு அவன் அந்த ஜனங்களை நடத்துவதற்குள்ள எல்லா வல்லமையும் பெற்றவனாக இருந்து அவர்களை நடத்தி வரும் பொழுது எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து அவன் ஆத்திரப்பட்டு சில காரியங்களை செய்து தேவனை பரிசுத்த குலைச்சலாக்கி அவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்திரிக்க முடியாமல் அவன் இருந்ததை நாம் அறிவோம், வேதாகமத்தில் படித்து பார்க்கிறோம். ஆனால் இந்த வாலிபன் அதே ஜனங்களை வழிநடத்த வேண்டும். வழியிலே யுத்தங்கள், வழியிலே எமோரியர்கள், மோவாபியர்கள், ஏதோமியர்கள், வழியிலே பலவிதமான வனாந்தரத்தை கடந்து போக வேண்டும். இவைகள் எல்லாம் ஒரு வாலிபன் சந்திக்க வேண்டியதாய் இருந்தது. ஆனால் தேவனுடைய வார்த்தை அவனுக்கு கடந்து வந்தது, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி. ஆகவே அவன் தைரியமாய் அவன் எரிகோ கோட்டையின் அருகிலே வரும்பொழுது யோர்தான் குவியலாக நின்றது. தேவன் சொன்னது போல, செங்கடலை பிளந்தது போல உனக்கு யோர்தானை நான் குவியலாக நிறுத்துவேன் என்று சொன்னார். அப்படியே அவர் நிறுத்தினார். அவருடைய வார்த்தை அதிசயத்தை செய்தது. யோர்தான் குவியலாக நிற்கக்கூடுமானால், நாம் வார்த்தையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காதா? நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா பிரச்சனைகளும் மாறி போகும். யோர்தான் வழி திறக்கும். அங்கே இருந்து எரிகோ கோட்டைக்கு வருகிறார்கள். தேவன் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. 7 நாள் கோட்டையை சுற்றி வாருங்கள், அது இடிந்து விழும் என்று சொல்லி எரிகோவின் பட்டணத்தை அச்சிரித்திருப்பார்கள். ஆனால் பாருங்கள், 7 நாள்கள் அவர்கள் கோட்டையை சுற்றி வந்து ஆர்ப்பரித்த பொழுது கோட்டை தாழ விழுந்தது, கீழே விழுந்தது. அவர்கள் எரிகோவை பிடித்தார்கள், தேசங்களை சுதந்திரித்தார்கள். ஒரு விசை கிபியோன் மக்களுக்காக, கிபியோனியருக்காக யோசுவா யுத்தத்துக்கு வரும்பொழுது யுத்தம் கடுமையாக இருக்கிறது. இரவு வந்துவிட்டால் தோற்று போவார்கள். அப்பொழுது தேவனிடத்தில் பேசுகிறான். தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது. அவன் சூரியனை பார்த்து சொல்கிறான், தரித்திரு. சூரியன் நின்றது. பிரியமானவர்களே, காரணம் என்னவென்றால் அவருடைய வார்த்தை அவனுக்குள் வந்தது, கடந்து வந்தது. அவன் அதிசயங்களை செய்தான், அற்புதங்களை செய்தான். எமோரியரை அழித்து தீர்த்தான், மீதியானியரை அழித்து தீர்த்தான், மோவாபியரை அழித்து தீர்த்தான், தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான். அவன் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள். காரணம் என்ன? யோசுவா ஆசாரிய கூடாரத்தை, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாது இருந்தான். தேவனுடைய வார்த்தை அவனுக்குள் பலமாக கிரியை செய்தது, அவனை தைரியப்படுத்தியது. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை கடந்து வரும் பொழுது நாம் தைரியம் அடைவோம். பல வருடங்களுக்கு முன்பு ஒரு நாள் ஒரு பெரிய கூட்டத்தை ஒழுங்கு பண்ண வேண்டிய கடமை எனக்கு இருந்தது. பெரிய கூட்டம், அதை சரியாய் செய்து முடிக்க வேண்டும் என்றால் அநேகருடைய உதவிகள் வேண்டும், அநேக சகோதரர்களுடைய உதவிகள் வேண்டும், ஜெபம் வேண்டும், பொருளாதாரம் வேண்டும். இவைகளை எல்லாம் நான் செய்து முடிக்க வேண்டும், தப்பின்றி செய்து முடிக்க வேண்டும். அப்பொழுது ஒரு நாள் ஜெபித்தேன். தேவன் என்னோடு பேசினார், நன்மை செய்யும்படி இதை செய் என்று சொன்னார். அந்த சத்தத்தை கேட்டவுடன் எனக்கு ஒரு தைரியம் வந்தது. அவர் சொன்ன வார்த்தை என்னை சந்தோஷப்படுத்தியது. அன்று முதல் எனக்கு அனுகூலமான வாசல்கள் திறக்கப்பட்டது. பிரியமானவர்களே, எவ்விடத்திலிருந்தும் உதவிகள். அநேக சகோதரர்கள் கூடினார்கள், அநேக போதகர்கள் ஜெபித்தார்கள். அருமையான ஒரு கூட்டம் நடந்து முடிந்தது. காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தை கடந்து வந்தது. நன்மை உண்டாகும்படி இதை செய் என்று சொன்னார், அவரே செய்து முடித்தார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. அப்படித்தான் பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தை கடந்து வரும் பொழுது நமக்கு தைரியம் வரும், அனுகூலமாக அவர் மாறுவார். அந்த வார்த்தையில் உனக்கு செய்வதை செய்து முடிக்கும். அப்படித்தான் யோசுவாவுக்கு நடந்தது. பிரியமானவர்களே, இன்று நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதாகமத்தை அழகாய் நேர்த்தியாய் காலையில படிக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு ஒரு வார்த்தை அனுப்பும், என் மகன் படிக்க போக வேண்டும், என்னுடைய பொருளாதாரம் மாற வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில வியாதிகள் மாற வேண்டும், பல பிரச்சனைகள், எனக்கு ஒரு வார்த்தை தரும், எனக்கு ஒரு வார்த்தை வரட்டும் பரத்திலிருந்து சொல்லி வேதாகமத்தை திறந்து வைத்து ஜெபியுங்கள். நன்றாய் ஜெபித்த பின்பு வேதாகமத்தை திறவுங்கள்.
திடீரென்று பல வார்த்தைகள் கடந்து போகும். அன்று தேவன் உன்னோடு பேசுவாரானால் ஒரு வார்த்தை உன்னோடு பேசும். அந்த வார்த்தை ஆவியாய் ஜீவனுமாய் உன்னுடைய இருதயத்திலே கடந்து வரும். உனக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஒரு விசுவாசம் உண்டாகும், உனக்கு ஒரு மகிழ்ச்சி வரும், ஒரு சமாதானம் வரும். அதுவே தேவன் தந்த வார்த்தை. இந்த வார்த்தைகள் உடனே கிடைப்பதில்லை. சில மனிதர்களுக்கு உடனே கிடைக்கும். யோசுவாவோடு பேசிக்கொண்டிருந்தார், தாவீதோடு பேசிக்கொண்டிருந்தார். தாவீது கேட்பான், ஆண்டவரே, நான் இந்த யுத்தத்திற்கு போக வேண்டுமா? தேவன் என்னோடு இருப்பீரா என்று சொல்லி அவன் கேட்கும் பொழுதெல்லாம் தேவன் அவனோடு இருந்து அற்புதங்களை செய்தார். 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 10 முதல் 14 வசனங்களை படித்து பார்ப்பீர்களானால் தாவீது தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பான். நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி போக வேண்டும், இந்த யுத்தத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார். அவர் சொல்லுவார், நீ முசுக்கட்டை செடியிலிருந்து இறைச்சலின் சத்தம் கேட்கும் பொழுது புறப்படு, அப்பொழுது நான் புறப்பட்டு உனக்காக யுத்தங்களை நடப்பிப்பேன் என்று சொன்னார். அப்படியே நடந்தது. பிரியமான ஒரு வார்த்தை நமக்கு கடந்து வரும் பொழுது அது நம்முடைய உள்ளத்திலே போய் சமாதானத்தை கொண்டு வருமானால், அது எனக்கே கொடுக்கப்பட்டது என்று நீ விசுவாசிப்பாயானால் அது அற்புதங்களை செய்யும், அடையாளத்தை செய்யும், எதிரிகளை வீழ்த்தும், உன் தேவைகள் சந்திக்கப்படும், உன் நோய்கள் மாறும். அதுதான் தேவனுடைய வார்த்தை. சில வேளைகளிலே வார்த்தைகள் வருவதற்கு தாமதம் உண்டாவது உண்டு. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆபிரகாம் ஒரு காரியத்தை கேட்கிறான். அவன் காலையிலே தேவனிடத்தில் இதை விசாரிக்கிறான். அவர் சொல்லுகிறார், நான் இந்த தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அதற்கு அடையாளம் என்ன என்று கேட்கிறான். பலி செலுத்து என்று சொல்லுகிறார். பலியை செலுத்தி கொண்டு காத்திருக்கிறான். சாயந்திரம் ஆகி விடுகிறது. அவனுக்கு அயர்ந்த நித்திரை வருகிறது. அதன் பின்புதான் தேவனுடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது. அவர் சொல்லுகிறார், இந்த தேசத்தை உனக்கு தருவேன். 400 வருஷம் இந்த ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருப்பார்கள். எமோரியருடைய அக்கிரம் நிறைவேறின பொழுது நான் உன்னை திருப்பி கொண்டு வருவேன், இந்த தேசத்தை தருவேன் என்று அவர்களை திருப்பி கொண்டு வந்து, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து திருப்பி கொண்டு வந்து அவர்களுக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களை, சில வேளைகளிலே அவரிடத்திலிருந்து வருவதற்கு பதில் தாமதமாக வரலாம். ஆனாலும் சோர்ந்து போகாதபடி, அயர்ந்த நித்திரை இல்லாதபடி நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருப்பீர்களானால் வார்த்தை கடந்து வரும். அந்த வார்த்தை அதிசயங்களை செய்யும், உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும், உன் எதிர்காலத்தில் உள்ள காரியங்களை உனக்கு வெளிப்படுத்தும். நீ வாழ்ந்திருப்பாய். உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் அந்த வார்த்தை யுத்தங்களை நடப்பித்து உன் தேவைகளை சந்திக்கும். பிரியமானவர்களே, எப்படி தாவீதுக்கு அப்படியாகத்தானே யுத்தத்திலே ஜெயித்தான், எதிரிகளை வீழ்த்தினான். அப்படியாகத்தான் தேவதாசர்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்று அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். அதற்காகத்தான் சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தினார். நமக்காக அவர் எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவர் பெற்றுக்கொண்டார். பரிசுத்த ஆவியை நமக்கு பரிசாக தந்தார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்தி கொண்டே இருப்பார். அவர் நம்மை வழிகாட்டுவார். அவரிடத்திலிருந்து வார்த்தைகள் கடந்து வரும். நாம் வெற்றி உள்ள வாழ்க்கை, யோசுவா எப்படி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தானோ அதுபோல நம்மளும் வாழ்ந்து எல்லா காரியங்களையும் நடப்பித்து, ஐயோ நான் பாதியிலே போய்விடுவனோ, எனக்கு இந்த காரியத்தை செய்ய முடியாதோ, என் பிள்ளைகளுக்கு செய்ய முடியாதோ என்று அல்ல, நீ எல்லாவற்றையும் செய்து முடிப்பாய். இது தாவீதை போல நீ எல்லா வகையிலும் சுதந்திரித்துக் கொள்வாய், வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வாய். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த வார்த்தையை கேட்டுக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை இந்த நாளிலே இறங்கி வரட்டும். சிலுவையிலே நீர் வெற்றி சிறந்தீர் ஆண்டவரே. சிலுவையிலே நீர் எல்லாம் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். உடைய வார்த்தைகள் ஒருபொழுதும் தவறுவதில்லை. அந்த வார்த்தைகளை நாங்கள் எண்ணி கேட்கும் பொழுது இந்த ஜனங்களுக்கும் எங்களுக்கும் நன்மை செய்வீராக. இந்த வார்த்தை எங்களுக்கு தைரியத்தை கொண்டு வரட்டும். இந்த வார்த்தை எங்களுக்கு வெற்றியை கொண்டு வரட்டும். சிலுவையிலே நீர் வெற்றி சிறந்தவராய் ஆண்டவரே, நீர் உயிரோடு எழுந்தீர். அதுபோல மரித்து போன எல்லா காரியங்களும், இனி எனக்கு முடியாது என்று சொல்லுகிற காரியங்கள் யாவும் இவர்களுக்கு நடைபெற போவதற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவர். நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறீர்கள் நல்ல பரம்பிதாவே. ஆமென்.